ஃபஸ்ட் கியர் போட்டேன். 24வது கொண்டை ஊசி வளைவு. என்னுடைய லேன் இடது பக்க லேனில் அப்படியே சாஃப்டாக ஸ்டீரிங்கை திருப்பி அழகாக மேலே ஏறுறேன். என்னால் எளிமையாக வந்து காரில் மேலே போயிட முடியுது. இப்படி போகிறதுனால உள்ளே இருக்கிறவங்க யாருக்குமே வந்து அந்த தலை வந்து ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரியோ தலை சுற்றுற மாதிரியோ ஃபீல் வராது. கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. வாமிட் ஃபீலிங் வராது. ஒரு நல்ல ஓட்டுநருடைய தகுதி என்பது நீங்கள் மலையில் வந்து அந்த ஹில்ஸ் டிரைவிங்கில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஃப்ளாட் ரோட்டில் ஓட்டுறவங்க வந்து பெரிய திறமை கிடையாது. பட் மலை சாலைகளில் வேகமாக ஓட்டுறவங்க வந்து திறமைசாலி கிடையாது. ரைட், கரெக்டாக போயிட்டு உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு வந்து வாமிட் ஃபீல் வராமல் தலை சுற்றாமல் அப்படியே சாஃப்டாக கூட்டு போகிறாங்கல்ல, அவங்க தான் வந்து ஒரு திறமையான டிரைவர். ஃபஸ்ட் கியர் போட்டேன். ஸ்டீரிங்கை வந்து அப்படி சாஃப்டாக நம்ம திருப்பும்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஸ்பீடாக திருப்பிட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து உள்ளே இருக்கிறவங்கள்ட்ட காட்டுவாங்க. நான் ஒரு பெரிய ரேஸ் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் தேவையே கிடையாது. அது ரசிக்காது. மலைச்சாலைகளில் எதுக்கு வருவாங்க? ரசிக்க தான் வருவாங்க நிறைய பேர். ஸோ உங்களோட டிரைவிங் ரசிக்க இல்லது, அந்த இயற்கையை ரசிக்க வருவாங்க. அந்த இடத்துல நம்ம பர்ஃபார்மன்ஸை காட்டி அவங்கள உள்ளே இருக்கிறவங்க பூரா வாமிட் பண்ண வச்சு அவங்கள படுக்க வச்சு அந்த ட்ரிப்பையே வந்து மோசமாக்கிடக்கூடாது. ஸோ ஒரு நல்ல ஓட்டுநருக்கு அழகு என்பது மலைச்சாலைகளில் ரொம்ப வேகமாக போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கியரில் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக போய் நல்லா கண்ட்ரோலாக வண்டியை வச்சு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லேக் ஆகாமல் நீட்டாக கொண்டு போனீங்க அப்படின்னாலே ஒரு சிறந்த ஓட்டுநராக மாற முடியும். அதே சமயத்தில் நீங்கள் கேட்கலாம், சிலர் வந்து வாமிட் பண்ணுவாங்க. சிலர் வந்து காரில் ஏறினாலே வாமிட் பண்ணுவாங்க. அவங்கள விட்டுருங்க. வாமிட்டே பண்ணாதவங்க வாமிட் பண்ணுறாங்கன்னா நம்ம டிரைவிங் ஸ்கில் சரியில்லைன்னு அர்த்தம்.